விருதுநகர் மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் அப்பகுதி சுற்றுவட்டார 18 பட்டி கிராம மக்களின் அபிமானம் பெற்ற பெருமாளாக விளங்கி வருகிறார். மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் தேரோட்ட விழா 18 பட்டி மக்களாலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. எங்கும் இல்லாத அபூர்வமாக சிவனுக்கு உகந்த வில்வமரம் மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் கோவில் ஸ்தல விருட்சமாக உள்ளது. 800 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்த மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் கோவில் திருப்பணிகள் பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் செய்யப்பட்டுள்ளது. சுத்துப்பட்டி மக்களுக்கு மட்டுமின்றி நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கோடி நலம் நல்குபவராக விளங்குகிறார் விருதுநகர் மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க விருதுநகர் மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஸ்ரீரங்கமங்களநிதிம் கருணாநிதிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரிநிலையம் சிரபாரிஜாதம் ஸ்ரீஹஸ்திசைலபுரகஸ்திரநேத்ரம் ரங்கத்வஜமாம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீ செங்கமலவள்ளி நாயகி சமேத ஸ்ரீ சென்னகேசவ சுவாமி பரபிரம்மணே நமஹ. இந்த ஆலயம் 800 ஆண்டு மிக பழமையான ஆலயம் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டது. கல்வெட்டு புராணமாகவும் இந்த ஆலயம் 800 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆலயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடந்த மகரிஷி என்னும் ஒரு மகரிஷியினால் இந்த மல்லாங்கிணர் தென்னகரினிலே உள்ள குண்டாறு என்னும் ஒரு ஆறு இறைவனால் உருவாக்கப்பட்டது. அந்த ஆற்றங்கரையின் தென்புறமாக இந்த மல்லாங்கிணர் என்னும் க்ஷேத்திரத்தினிலே ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். நமோ வெங்கடேசா ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ வெங்கடேசா ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. மலை வாழும் தெய்வமே ஏழும் மலையனே நாமதாரியே பெருமாளே. உன் பாதம் பணிந்தே பாடிட வந்தோம் அருள்வாயப்பா.
हरि नमो रङ्गरङ्गा நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா नमो नारायणा ब्रह्मपारायणा நமோ வெங்கடேச ஹரி நமோ ஸ்ரீனிவாசா नमो वेङ्कटेशा हरि नमो श्रीनिवासा கலை வண்ணம் காட்டிடும் செந்திரத்தலம் காணும் அழகனே பெருமாளே வண்ணமேனியை கொண்டனாலே பாதமடைகிறோம் பெருமாளே தடம் தேடி மலைப்படி ஏறி விரைந்தோம் தருவாயப்பா नमो वेङ्कटेशा हरि नमो श्रीनिवासा இந்த ஆலயத்தினிலே வந்து ஸ்தல விருட்சமானது வில்வ மரம். இந்த விருதுநகர் மாவட்டத்தினிலே 3வது வைஷ்ணவ ஸ்தலம், பெருமாள் ஸ்தலத்தினிலே 3வது ஸ்தலம். அபிமான க்ஷேத்திரமாக மிக பெரிய நிலவனிலே அதி அற்புதமான பிரம்மோற்சவங்களும் அதி அற்புதமான இத்தியாதி நித்தியபடி உற்சவங்களும் நித்திய திருவாராதனமும் மிகப்பெரிய 3வது தேராக இந்த விருதுநகர் மாவட்டத்தினிலே இந்த சின்னகேச பெருமாள் ஆலயத்தினிலே உள்ளது. இந்த சின்னகேச பெருமாள் ஆலயத்தினிலே பங்குனி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் உற்சவம் ஆரம்பித்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருத்தோர் ஓட்டம். அந்த திருத்தேரினிலே முதலாக ஸ்ரீவில்லிபுத்தூர், அதற்கு பின்பாக திருத்தங்கல் பெருமாள், அதுக்கப்புறம் 3வதாக இந்த விருதுநகர் மாவட்டத்திலே நம் சின்னகேச பெருமாள் ஆலயத்தினிலே மிக அதி அற்புதமான பிரம்மோற்சவங்கள்லாம் நடைபெறும். இந்த பங்குனி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவத்தினிலே பெருமாள் தினமும் காலை பட்டு பல்லாக்கினிலே ரதவீதி கண்டுருளி, அதற்கு பின்பு மாலை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வாகனங்களிலே ஒவ்வொரு வகையான அலங்கார திருக்கோலத்தினிலே எழுந்தருளி சேவை சாதிப்பார். இந்த உற்சவங்களில் மிக சிறப்பானதாகவும் அதி அற்புதமான உற்சவம் என்று சொல்லப்பட்டால் பெருமாளுடைய திருக்கல்யாண உற்சவம். 6ஆம் திருநாளாக வருடத்துக்கு ஒரு முறை பெருமாளும் தாயாரும் சேத்தி சேவையாக எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ஆனால் உபயநாச்சியார்களுடனும் ஆண்டாள் தாயாருடனும் நால்வருடன் நடக்கும் ஒரு ஆலயத்தினிலே மிக அதி அற்புதமான திருக்கல்யாண உற்சவம். அந்த திருக்கல்யாண உற்சவத்தினிலே 6ஆம் திருநாள் நடைபெறும். அதிலிருந்து 8ஆம் திருநாளாக எம்பெருமாள் குதிரை வாகனத்தில் நாச்சியார் திருக்கோலம் பதிந்து பின்பு குதிரை வாகனத்தினிலே கள்ளழகராகவும் சேவை சாதித்து அதற்கு பின்பு வேடுபுரி உற்சவங்கள்லாம் நடைபெறும். அதற்கு மறுநாள் 9ஆம் திருநாளாக எம்பெருமாள் திருத்தேர் எழுந்தருளுதல். இந்த ஊரினிலே இந்த விருதுநகர் மாவட்டத்தை சுற்றியுள்ள 18 பட்டி கிராம பக்தர்களுக்கும் அதி அற்புதமான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உற்சவம் என்றால் இந்த திருத்தேர் ஓட்டம். இந்த திருத்தேர் ஓட்டத்திற்கு அந்தந்த ஊரில் இருக்கும் பக்தர்கள் எங்கிருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த உற்சவத்தில் தவறாமல் கலந்து கொள்வார்கள். இந்த உற்சவத்தில் தேரோட்டத்துக்கு மறுநாளாக சப்தாவரண உற்சவம். இந்த 2 நாளும் ஆலயத்தினிலே அதி அற்புதமாக விமர்சையாக நடைபெறுகின்ற இந்த 2 உற்சவங்கள். அதற்கு பின்பு நம் செங்கமலவள்ளி தாயாருக்கு வருடத்துக்கு 2 புறப்பாடுகள் மட்டுமே தாயார் கண்டுள்ளார். முதல் புறப்பாடாக தை 2ஆம் நாள் கணு புறப்பாடு, அதற்கு பின்பு ஆடி பூரத்தன்று தாயார் புறப்பாடு. வருடத்துக்கு 2 புறப்பாடு மட்டுமே நம் செங்கமலவள்ளி தாயார் கண்டுள்ளார். அதற்கு பின்பு நவராத்திரியாக 9 உற்சவங்களும் தாயார் சேவை சாதிக்கிறார். இந்த ஆலயத்திலே வரப்பிரசாதியாகவும் அதி அற்புதமாகவும் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களும் வேண்டிய செல்வங்களும் அருள் புரிப்பது நம் செங்கமலவள்ளி தாயார். இந்த தாயார் படிதாண்டா பத்தினியாக இந்த ஆலயத்தினிலே கோயில் தலைவாசலை தாண்டி வெளியே செல்ல மாட்டார். இந்த 2 புறப்பாடுமே கோயிலுக்கு உள்ளாகவே நடக்கும். பக்தர்கள் இந்த ஆலயத்தினிலே அதி அற்புதமாக வெள்ளிக்கிழமை தோறும் குங்குமார்ச்சனையும் தாயாருக்கு நெய்விளக்கு ஏற்றியும் 1008 திருநாமத்தாலே தாமரை பூவால் அர்ச்சனையும் செய்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் அதி அற்புதமாக நிறைய பேருக்கு நிறைவேறியுள்ளது. தாயாருக்கு கல்யாண உற்சவ காலங்களிலே திருமாங்கல்யம் சாற்றுவதும் மேற்கொண்டு உபச்சாரங்கள் அனைத்தும் அதி அற்புதமாக தாயாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாளுக்கு நித்தியபடி திருவாராதனமும் இந்த ஆலயத்தினிலே 2 கால திருவாராதன பூஜைகளும் நடைபெற்று கொண்டு புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை திருமஞ்சனமும் மாலை கருட சேவையில் பெருமாள் ரதவீதி கண்டுருளி அதி அற்புதமாக சேவை சாதிக்கிறார். மேற்படியாக கார்த்திகை தை மாதம் முதல் புறப்பாடு, தை மாதத்தினிலே 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் நம் சின்னகேசவ பெருமாள் தங்க ரதத்தினிலே ஆலயத்துக்குள்ளாகவே ஒவ்வொரு தமிழ் மாதமும் புறப்பாடு கண்டுருளி சேவை சாதிக்கிறார். அதற்கு பின்பு நம் ஆலயத்தினிலே கோட்டை வாசல் கதவிலுள்ள ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் அதி அற்புதமாக காவல் தெய்வமாகவும் ஆலயத்தை காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அமாவாசை தினமும்
ஆஞ்சநேயருக்கு சகல திருமஞ்சனங்களும் கண்டுரளி சகல அர்ச்சனைகளோடு உபசாரங்கள் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தினிலே சிவா விஷ்ணு டெம்பிளாக 2 தெய்வங்களும் இந்த ஆலயத்திலே எழுந்துள்ளார். சிவாலயமும் உள்ளது, வைணவ ஆலயமும் உள்ளது, சைவ ஆலயமும் உள்ளது. இந்த ஆலயத்திலே விஷ்ணு துர்க்கையாகவும் வடக்கு நின்று தட்சிணாமூர்த்தி சுவாமி அம்பாள், சண்டிகேஸ்வரர், நந்தி, விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை, நாகதேவதை என அனைத்து தெய்வங்களும் உள்ளடங்கிய ஒரு ஆலயம். பெருமாள் ஆலயத்தினிலே ஹயக்ரீவரும் சக்கரத்தாழ்வாரும் பெருமாள் தாயாருடன் ஆஞ்சநேயர், கருடாழ்வார், கொடிமரமும் உள்ளது. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே, வருமிடர் தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா. இந்த ஆலயத்தினிலே அனைத்து உற்சவங்களுமே கைங்கரிய பரார்கள் மூலமாக நடைபெறுகிறது. அந்த காலத்தினிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மானியங்கள் கொடுக்கப்பட்டு அந்த பக்தர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வந்து விடாமல் உற்சவ காலங்களில் தொண்டு செய்ய வேண்டும் என பெரியவர்களால் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வகையான மானியங்கள் கொடுத்து அந்த பக்தர்கள் உற்சவ காலங்களிலே கோயிலுக்கு எழுந்தருளி எம்பெருமானுக்கு விடாத கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்தர்கள் ஆலயத்தினிலே திருக்கல்யாணம் ஆகவில்லை என்றால் பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு நன்கு பிரார்த்தனை செய்தால் அதிசீக்கிரமே விவாக அனுகிரகங்களும் கைகூடி வரும், சந்தான அனுகிரகங்களும் கைகூடி வரும். அதே நேரத்தினிலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும், சகல ஆயுர் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சிறந்த ராமநாமத்தினாலே பஜனைகளும் நடைபெற்று அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் எனும் மலைகளும் பெய்து கொண்டு அனைத்து உற்சவங்களும் இந்த ஆலயத்தினிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த புரட்டாசி மாதத்தினிலே இந்த எம்பெருமானுடைய கருட சேவையை கலந்து கொண்டு உசத்தியிலே சிறந்த சேவை கருட சேவை. காசிக்கு சென்றாலும் கருடன் சன்னதிக்கு அருள் கிடைக்காது என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அதற்போல் இந்த புரட்டாசி மாதத்தினிலே இந்த கருட சேவையை கண்டு மகிழ்ந்தால் நமக்கு இறந்து இடத்தெல்லாம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்று சொல்கிறார்கள். புரட்டாசி மாதத்தினில் அனைவரும் திருப்பதி சென்று திருவேங்கடமுடையானை தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆனால் ஆழ்வார் பாசுரத்திலே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்று சொல்கிறார். நம் எந்த ஊரினிலே இருக்கிறோமோ அதுவே நமக்கு வைகுண்டம், அங்கேயே எம்பெருமான் திருவேங்கடமுடையானாய் சேவை சாதிப்பார். அதுபோல நம்ம ஆலயத்தினிலே அனைத்து உற்சவங்களிலும் மிக அதி அற்புதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த ஆலயத்தினிலே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வகையான நிர்வாக அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. அதன் புறமாக பக்தர்கள் அனைவரும் ஆலயத்தில் வந்து விடாத கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அதேபோல் ஆங்காங்கு இருக்கும் பக்தர்களும் வந்து தங்களால் முடிந்த கைங்கரியங்களும் பெருமாளின் சிறப்பு பிரார்த்தனையிலும் செய்து கொண்டால் சகல சௌபாகியத்துடன்
சகல சச்சாந்தானத்துடன் பெருமாள் அனுக்கிரகம் நிச்சயமாக. கோவிலானது மிக மிக பழமையானது. சுமார் 900 வருடங்களுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்பு பாண்டிய மன்னர்களால் இந்த முதல் 2 சன்னதிகளும் கட்டப்பட்டது. அதற்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே நம்ம திருக்கோவில் மூலவர் சன்னதியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஆதாரங்கள்லாம் வந்து திரட்டி எடுத்துகிட்டு நம்மளுடைய அகழ்வாராய்ச்சி துறைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கவங்களுக்கு கூட நம்ம வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம வந்து முழுவதுமாக அவருடைய அந்த திருவுருவை முழுவதுமாக நம்ம உள்வாங்கி வழிபட்டாலே போதும். அதை சொல்லுவாங்கள்ல பழமொழிகளில், நெய்யுருக்கி வழிபட வேண்டாம் மெய்யுருகி வழிபடு அப்படின்னு. அந்த பழமொழிக்கு ஏற்ப எம்பெருமானை ஸ்ரீ சென்னகேசவ பெருமானை ஸ்ரீ செங்கமல தாயாரை நெய்யுருகி வழிபட தேவையில்லை, நல்ல மெய்யுருகி வழிபட்டாலே போதும். நம்ம என்ன நல்லது நினச்சி சாமி கும்பிட்றோமோ அந்த நற்காரியங்கள் எல்லாமே நடைபெறும். திருமூலவர், அதுக்கடுத்து செங்கமல தாயார், ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கோவிலுடைய நுழைவாயுள்ளேயும் ஆஞ்சநேயர் தான் ஃபஸ்ட் எடுத்தவொடனே வருவோம். அதனால் கோவிலில் எந்த ஒரு நம்ம பக்தர்களாக இருந்தாலும் முதல்ல நுழையும் போதேவும் ஆஞ்சநேயரை வழிபட்டு அதற்கடுத்து நேராக கொடிக்கம்பத்தை வழிபட்டு அதற்கடுத்து மூலவர் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளையும் ஸ்ரீ தாயார் செங்கமல தாயார்களையும் வழிபட்டு ஆசீர்வாதங்கள் பெற்று நல்லா கோவிலை வலம் வந்து அதுக்கு சக்கரத்தாழ்வார், முருகன், பிள்ளையார், அதுக்கடுத்து ஸ்ரீ நரசிம்மர், இது மாதிரி எல்லா கோவில்கள் திருத்தலங்களுக்கான எங்கே நீங்கள் வந்து காசியோ அல்லது திருப்பதியோ வேறு எங்கே ஒரு
ஒரு உன்னதமான ஒரு சன்னதிக்கு போய் நீங்கள் வழிபடுற ஒரு ஆத்ம திருப்தி எங்கள் ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் ஆலயத்தில் அந்த மன திருப்தி நமக்கு கிடைக்கும். இந்த கோயில்களில் இருக்க பிரகாரங்கள், நம்மளுடைய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் மூலதருக்கு எதிராக இருக்கிற அந்த பிரகாரங்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, கிபி 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதே போல் ஸ்ரீ செங்கமல தாயாருடைய அந்த மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிறதும் கிபி 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதுக்கடுத்து சாமி புறப்பாடு, நம்ம சாமி வந்து அலங்காரம் செய்வாங்கள்ல, அந்த அலங்காரம் செய்யக்கூடிய அந்த இடமானது வந்து கிபி 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. எல்லா வைபோகங்களுக்குமே மூலவர் சாமி அலங்காரம் பண்ணி செஞ்சு, மூலவர் சன்னதி மூலவரை வந்து அலங்காரம் செஞ்சு எல்லாத்தையுமே எல்லா வைபோகங்களும் அவருக்கான ஆபரணங்கள் எல்லாமே அந்த அழகுபடுத்துவாங்கல்ல. இப்போ பெருமாள் அப்படின்னாலே எதை விரும்புவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த அழகுபடுத்துதல், அதை தான் வந்து அதிகமாக விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பெருமாளை வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்கான ஒரு முக்கிய இடமாக நம்மளுடைய அந்த நடுவில் இருக்க அந்த மத்தியில் இருக்க அந்த பிரகாரம் வந்து இருக்குது. இரண்டாவது, அந்த பிரகாரங்கள் வந்து இந்த எல்லாம் ரெடியான பின்னாடி, சாமி எல்லாம் ரெடியான பின்னாடி கோப்பு தூக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோப்பு தூக்குதல் அப்படின்றது பரம்பரையிலேருந்தே, அந்த காலத்துலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் பாரம்பரியமாக அந்த கோப்பு தூக்குதல் திருவிழா நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா நடக்கும். ஒவ்வொரு வாகனம் புறப்பாடாகும். ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு பெருமாள் புறப்பாடாவார், வீதி உலா வருவார். அன்ன வாகனம், சிங்க வாகனம், எல்லா வாகனத்துலேயும் 10 வாகனத்துலேயும் 9ஆம் நாள் வந்து தேரோட்டம், 10ஆவது நாள் சத்தாரம், 6வது திருவிழா வந்து திருக்கல்யாணம், 9வது தேரோட்டம், 10வது வந்து சத்தாவரணம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பெருமாள் வருவார்.
எல்லாத்துக்கும் நல்ல வழி எல்லாம் கொடுப்பாங்க. செங்கமலை தாயாரும் சென்னையேச பெருமாளும் எந்த கஷ்டம்னு வந்தாலும் இங்கே தீர்த்து வைப்பேன். நான் 18 வருஷம் அந்த கோயிலுக்கு வரேன். இந்த கோயிலுக்கு வந்து நான் பெருமாளே தாயாரை சேவிச்சதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணமே எனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. தாயாரே பெருமாளையே நினச்சவங்க யாரும் கைவிட மாட்டாங்க. பெருமாள் கோயிலுக்கு வந்து எதை வேணாலும் இது வரைக்கும் நடக்காது எதுவுமே இல்லை. வீட்டில் எவ்வளோ கஷ்டம்னாலும் கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா நம்ம கஷ்டமே போன மாதிரி இருக்கும். அவ்வளோ சக்தி இருக்குது இங்கே செங்கமலை தாயாருக்கு. இங்கே வந்து உட்காந்து நம்ம வேணுனது எதுவுமே இது வரைக்கும் நடக்காதது இல்லை. ஒவ்வொரு மாதமும் தங்கத்தேர் வந்து ஒவ்வொரு கட்டளைதாரர் மூலமாக நடைபெற்று வருகிறது. இது இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. உயிரும் கோவிந்தம் இவ்வுடலும் கோவிந்தம். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க விருதுநகர் மல்லாங்கிணறு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோவிலை தரிசிப்போம்.